ஏன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்க? அவனுங்க அப்பா செல்லம்னா நீ ஏன் செல்லம், போதுமா? என்னடி அப்படி பாக்குற? செல்லம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். நீயே இங்க செல்லா காசாதான் இருக்க, நீ செல்லம் கொடுத்து என்ன ஆக போகுது? என்னடி அப்படி சொல்லிட்ட? நான் நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்வேன். சும்மா கடுப்பேத்தாம போமா, நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப என்ன, உனக்கு காலேஜ் போகணும் அவ்வளவுதானே? அதென்ன அவ்வளோ சாதாரணமான விஷயம் நீ நினைச்சிட்டியா? பொம்பளைங்க நினைச்சா சாதிக்க முடியாத விஷயமே இல்ல, தெரியுமா? நீ கூட பொம்பளை தானே, எங்க நினைச்சு பாரு, சாதிச்சு காட்டு. சும்மா போமா, பேசணும்ன்றதுக்காக எதையாவது பேசிட்டு இருக்காத. போய் வேலைய பாரு. என் தலையில காலேஜுங்கிற எழுத்தை எழுத மறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிறேன். போ. என்னடி அப்படி சொல்லிட்ட? கண்டிப்பா இன்னைக்கு நீ காலேஜ்ல சேரத்தான் போற. ரெடியா இரு. அந்த துண்டு கூட தலையில சுத்தமா தொடச்சு எடுக்கணும், இல்லாட்டி காய்ச்சல் வந்துடும். பா நான் சரிப்பா, ரூம் போய் துணியை மாத்திக்க. வெற்றி, நீ வந்து உட்காரு, உனக்கு என்ன தேய்ச்சி விடுறேன். பாப்பா தம்பிக்கு தேய்ச்சி விட்டீங்க சரி, எனக்கு எதுக்குப்பா? ஏன்பா? இல்லப்பா, அது சிங்கத்தோட பாலை தங்க கிண்ணத்துல தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. என்னைக்கு நீ ஆண் வாரிசா உதிச்சியோ அன்னைக்கே இந்த குடும்பம் உனக்கான மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்குப்பா. என்ன முதல்ல அப்பனாக்கன மூத்த சிங்க குட்டிடா நீ எல்லா விதத்திலையும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆளு. இந்த குடும்பம் காலம்பூராவும் உனக்கு கடமைப்பட்டிருக்குப்பா. வா வந்து உக்காரு. வா ராஜா, வாடா உக்காரு. சரி, சட்டையெல்லாம் கழட்டு. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, ஆகாது. ஆரம்பிச்சிட்டா. பூங்குடி, எப்படியாவது காலேஜ் போய் சேர்ந்துரு. இதோட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஒண்ணு இல்ல, நீ சீக்கிரம் போடி, நான் பாத்துக்கிறேன். போடி. அம்மா, ஐயோ வலிக்குதே. பூங்குடி, கட்டி விடு. என்னம்மா? கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஐயோ எரியுதே. ஏய், என்ன நடக்குதுங்க? மாமா, அத்தை உங்க கையை தெரியாம கிழிச்சுக்கிட்டாங்க மாமா. தெரியாமலாம் பண்ணிருக்க மாட்டா, தெரிஞ்சேதான் பண்ணிருப்பா. ஏன்னா என் பையன் கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன்ல, அதை பார்த்த உடனே அவ பயிர் எரிஞ்சிருக்கும், அதை கெடுத்தாகணும்ல. ஐயோ அப்பா, இங்க பாருங்கப்பா, எவ்வளவு ரத்தம் பாருங்கப்பா. டேய், இது சும்மாடா, கேசரி பவுடர்ல கைய விட்டு நடிப்பாடா, இவள நம்பாதீங்க. வலிக்குதே அம்மா. என்னப்பா நீங்க, அடிபட்டு இவ்வளவு ரத்தம் வருது, இந்த நேரத்துல போய் இப்படி பேசுறீங்க? இல்லடா, கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தோம்ல, அதான் அவ கண்ணை உறுத்தி இருக்கு, அதான் வேணும்னே இப்படி ஒரு டிராமா பண்றா. அப்பா, முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கப்பா, அதுக்கு வழியை பாருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. டேய், என்னப்பா நீ போய் என்ன கெஞ்சிட்டு இருக்க? அழாதீங்க அத்தை, ஒண்ணும் இல்ல. சின்னவனே வண்டி எடு. சரிப்பா, போ. பாத்தே. வெற்றி, நீ வீட்டுல இருந்து இவங்களை பாத்துக்க, நானும் சின்னவனை இவளை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில பாட்டு வந்துடுறோம். சரியா? ஓகே தானே? சரிப்பா.
நீ சீக்கிரம் போடி, நான் என்னம்மா நீ பாத்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்க சொல்றது கூடாதா? கேளு, நான் பாத்துக்கிறேன். மா ஏம்மா இப்படி பண்ண? எவ்வளவு ரத்தம் வருது பாரு. தயவு செஞ்சு காலேஜுக்கு போ, சொல்றது கேளு. ஏய் இன்னி அங்க என்ன வெட்டி போயிடுச்சு, கிளம்பலையா? இதோ வர முதல்ல போமா போ. வாங்க தயவு செஞ்சு போ, அத்தை வாங்க. தயவு செஞ்சு போயிருடி. என்னடா பிரச்சனை? பணம் எடுக்க வந்திருக்கிறோம். ஏடிஎம்ல போய் எடு. உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரியும், அதான் வந்திருக்கோம். ஓ ஏன் பணத்தை எடுக்க வந்திருக்கீங்களா? இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? தைரியம் இருந்தா வந்து எடுத்துக்கங்க. டேய் எர்ரா